பெருசாக கூட்டம் கமுதியில் வைக்கிறாங்க பசும்பொண்ணுக்கு பக்கத்தில். இப்போ தான் பசும்பொன் ஞாபகம் வருது. முத்துராமலிங்க தேவர்கள்லாம் இப்போ தான் ஞாபகம் வருது. அவரெல்லாம் போய் கும்பிட்றதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. லஞ்ச ஊழலில் சிக்கின நீங்கள்லாம் அவரை போய் கும்பிடக்கூடாது. அவரை பிறந்த மண்ணில் போய் கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி உருப்பிடும்? இன்றைக்கி கட்சி ஆரம்பிக்க போகிறாங்கன்னா கருப்பு சிகப்பு வெள்ளை போட்ட ஒரு கொடியை வந்து வாசலில் வச்சுருக்காங்க. அதில் எம்ஜிஆர் ஃபோட்டோ இல்லை, ஜெயலலிதா ஃபோட்டோ இல்லை, யார் ஃபோட்டோவும் அதில் இல்லை. என்ன கொடி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, என்ன பேர் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது அறிவிப்போ வரல. அதனால் அந்த கட்சி வந்து உருப்படாமல் போகணும், அந்த கட்சி வந்து அரசியலை பிரகாசிக்கக்கூடாதுங்கிறது வந்து எங்களுடைய இதுவாக நாங்கள் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம். எங்களுடைய ஆசை அதுதான். நல்லவர்கள் அரசியலுக்கு வரணும். கொள்ளையடிக்கிறவங்க எண்ணம் உள்ளவங்க யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரக்கூடாது. அதுவும் இவங்க எதுக்கு வராங்க? ஸ்டாலின் தூண்டி விட்டு அதிமுக ஓட்டுக்களை பிரிக்கணுங்கிறதுக்காக வராங்க. டிடிவி தினகரன் சொல்கிறாரு, என்டிஏல வந்து சொல்கிறாங்க. என்டிஏல சொல்லுவாங்களா? ஸ்டாலினின் ஏஜெண்ட்டாக வந்திருக்காங்க. முக்குளத்தூர் மக்களுக்கு சொல்கிறேன், நல்லவங்க பின்னாடி போங்க, கெட்டவங்க பின்னாடி போகாதீங்க. அது அந்த உங்களுக்கே இழுக்கு. அதனால் நல்லவங்க பின்னாடி போங்க. நாட்டை கொள்ளையடிச்சிட்டு இருந்தவங்க பின்னாடி நீங்கள் போகிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அவர்களுடைய அரசியல் பிரவேசம், சசிகலாவின் அரசியல் பிரவேசம் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம். அதனால் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் தெரிந்து போய்விடும் கட்சி பேர் என்ன. அது கட்சி பேரே வந்து ஸ்டாலின் தான் வச்சுருப்பார். அதனால் எல்லோரும் விரக்தியின் விளிம்பில் இருக்கிறார்கள். விஜய் ஜெயிச்சிருவார். அதனால் ஸ்டாலின் நடத்தும் நாடகம் போன தடவை நடத்தின மாதிரி இந்த தடவையும் சசிகலாவை வைத்து ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் திக்கு தெரியாத காட்டில் இருந்த மாதிரி என்ன செய்கிறதுனே தெரியல. ஸ்டாலினை போய் பார்த்தாரு, ஸ்டாலினை போய் இது பண்ணார். இப்போ கேட்டால் தனி கட்சி தொடங்க மாட்டேங்கிறாரு. திக்கு தெரியாத காட்டில் ஏன்னா அரசியலை விட்டு ஓய்வு பெறப்போகிறேங்கிறாரு. இந்த நிலைமையில் எப்படி இருக்காங்க? அதனால் இதெல்லாம் திமுகவுக்கு சாதகமாக முடியும். அதனால் இதில் வந்து குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறது என்டிஏல. ஏன்னா இவர் நயினார் நாகேந்திரன் இன்னும் பேச்சுவார்த்தையே தொடங்கலைங்கிறாரு சீட்டுக்கு. டிஎம்கேக்காரன் எல்லாம் பேசி முடிச்சுட்டான். உங்கள் பேச்சுவார்த்தையே தொடங்கலையா? பேச்சுவார்த்தை தொடங்காமல் எப்போ பேசுவீங்க, எப்போ சீட்டை பிரிப்பீங்க? விஜயெல்லாம் ஒரு ஆளா? அவரை பற்றி நான் பேசி அவர் பெரிய ஆளாக்க விரும்பலைங்கிறார். நான் அவரை பற்றி பேசி ரொம்ப பெரிய ஆளாக்க விரும்பலை. அவர் எப்போவோ பெரிய ஆளாயிட்டார். காங்கிரஸ்காரன் போய் க்யூவில் நிற்கிறான். அவர் எப்போவோ பெரிய ஆளாயிட்டார். நீங்கள் சாதாரணமாக தலைவர், நீங்கள் போய் அவரை பெரிய ஆளாக்கி விடணுமா? அவரை நினச்சா உங்களை பெரிய ஆளாக்கி விடணும். உங்கள் தொகுதியில் தனியாக நின்று சுயேட்சையாக நின்று ஒரு டெபாசிட் வாங்க முடியுமா? என்ன நான் இந்த கேட்குறேன். அவர் தனியாக நின்று அவர் கட்சி நின்னாருன்னா கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்லுது நிறைய சீட்டு வரும் அப்படின்னு. உங்களுக்கு நீங்கள் பேசி பெரிய ஆளாக்கணும்னு அவரை பெரிய ஆளாக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் நயினார் நாகேந்திரன் நீங்கள் அவரை பேசுகிறது அளவுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. அவரை பேசுனா தான் நீங்கள் பெரிய ஆளாக முடியுமோ இல்லையா? அவர் பெரிய ஆள், நீங்கள் பேசி அவரை பெரிய ஆளாக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் அரசியல் பிரவேசம் தெரியாது, சாதாரண ஒரு எம்எல்ஏவாகி வந்த ஆள். அவர் எடுத்தோடனே கட்சிக்கு வந்து கட்சிக்கு தலைவரான ஆள் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிற விரும்புகிறோம். இப்போ பெரிய இதில் இதானது டிடிவி தினகரன். அவர் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சசிகலா தனி கட்சி ஆரம்பித்து அவர் கூடாரம் பூரா காலி. அதனால் பாவம் இவங்க என்டிஏ அனாவசியமாக அவருக்கு ஒரு 6-8 சீட்டு கொடுக்குறாங்க. அவர் பிரேமலதாவுக்கு வேஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் வந்து டிடிவி தினகரனுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. இன்றைக்கி சசிகலா விஷயத்தில், அவர் கட்சி ஆரம்பிக்கிற விஷயத்தில் நம்முடைய கருத்து. அடுத்து சார் வந்து போட்டாங்க 74 லட்சம் நீக்கிட்டாங்க. 97 லட்சம் வச்சுருந்தாங்க. இந்த கூட்டம் என்னென்னமோ கோல்மால் பண்ணி என்னென்னத்தையோ போய் பெட்டிஷனை நீட்டினாங்க. அது ஒரிஜினலாக தெரியல. ஏதோ 74 லட்சம் மூடிட்டாங்க. ஸ்டாலின் தொகுதியில் ஒரு 74 லட்சம், 75 லட்சம், 74,000, 75,000 போலி வாக்கு. உதயநிதி இதுலேயும் 74, 75 2 பேரும் அப்பா பையன் இதில் போலி வெற்றி பெற்றிருக்காங்க. போலி வாக்கு 2 பேரும் அந்த தொகுதியில் நிற்க மாட்டாங்க. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. 2 பேரும் தொகுதி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் தஞ்சாவூர் பக்கம் போயிடலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காராம். இவர் வந்துக்கிட்டு உதயநிதி தான் எங்கே போனாலும் தோற்று போயிடுவோம் இருக்க அப்படின்ட்டு. உதயநிதி அந்த பக்கம் போகலாமா, துறைமுகம் போகலாம்னா அங்கேயும் நிலைமை மோசம். சென்னையில் இருக்கிற 16 தொகுதியிலையும் நிலைமை மோசம்.
சரி செங்கல்பட்டு அந்த மாதிரி பக்கத்தில் போகலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி கோஷ்டி அங்கே இருக்காங்க, அங்கேயும் தோல்வி வந்துடும். இப்போ எங்கே தான் நிற்கிறதுன்னு தெரியல. தென் மாவட்டங்களில் ஒரு போய் நிறுத்தலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக எலெக்ஷனில் நிற்காமையே அதுக்கப்புறம் ஜெயிச்சோம்னா அப்புறம் நின்றுக்கலாம், தோத்தோம்னா நிற்காமல் விட்டுடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காராம் உதயநிதி. போன தடவை பாட்டாளி மக்கள் கட்சியை வச்சு கேம் விளாண்டாங்க, இந்த தடவை எதுவும் நடக்காது. விஜய் கட்சியில் ரெண்டு தொகுதிக்கும் இவங்க எங்கே நிற்கிறாங்களோ 2 தொகுதிக்கும் சரியான ஆளை நிறுத்தி ஆளுங்களை கவுத்தணும் அப்படின்னு இருக்காங்களா. அதனால் சார் மறுபடியும் ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு. போன தடவை 1,75,00,000 திமுக வாங்கின ஓட்டு. இப்போ சாரில் 75 லட்சம் போயிடுச்சு. இந்த 1,75,00,000 இவங்களுக்கு ஒரு 50-60 லட்சத்தை கழுவிங்க போலி வாக்கு. ஆக 1 கோடி. கிறிஸ்தவர்கள் வாக்கு ஒரு எப்படி 20-25 லட்சம் போயிடும். ஆக 75 லட்சம். அடுத்தது இவங்க பிடிக்கணுது ஆன்டி இன்கம்பன்சி, ஆளுங்கட்சி மேலே உள்ள வெறுப்பு, அதுவும் போயிட்டால் ஒரு 50-60 தான் தேரும். அதனால் 4,000 ரூபா இல்லை 5,000 ரூபா 10,000 ரூபா கொடுத்து 1 கோடி வரை இழுத்துட்டு வரலாம். பல இடங்களில் திமுகவுக்கு டெபாசிட் போகும். அதுதான் இன்றைக்கு உள்ள கடை நிலவரம். கொங்கு மண்டலத்தில் பூரா பார்த்திங்கன்னா அந்த அதிமுக கூட இருக்காங்க. பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தான் கொங்கு மண்டலத்தில் போட்டி. இது 16 இடமும் சிட்டியில் சென்னையில் 14 இடமும் விஜய் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. தென் மாவட்டங்களில் மட்டும்தான் திமுகவுக்கு செல்வாக்கு இருக்குது. மற்றபடி மற்ற இடங்களில் பூரா அதிமுகவுக்கும் விஜய்க்கும் மாறி மாறி செல்வாக்கில் இருக்குது. அதனால் விஜய்க்கு தான் அதிகமான ஒரு சீட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்படி தான் இருக்குது. திமுக ஜெயிப்பதற்கான சூழ்நிலை சுத்தமாக இல்லை. சார் அந்த வாய்ப்பை முழுவதுமாக அடைத்து விட்டார்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல செய்தி. அதனால் ஸ்டாலின் வீட்டுக்கு போவது உறுதி. அதனால தான் அதில் அசம்பிளியில் வரும்போதே சொல்லிட்டு வந்தார், மக்கள் ஆதரவு இருந்தால் திரும்பி வரேன். எல்லாத்தையும் கடைசியாக பார்த்தாராம் முதலமைச்சராக, கடைசியாக இப்போ தான் வரும், இதுதான் லாஸ்ட்டு அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற டேபிள் சேர் முதற்கொண்டு அப்படியே உணர்ச்சி பூர்வமாக பார்த்தாராம். எல்லாத்தையும் அப்படியே கண் கலங்கிடுச்சான் வரமாட்டோம்னு. அதனால் தோல்வியை அவரே உணர்ந்து கொண்டார். சார் அதுக்கு விதை போட்டு விட்டதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இவர் எடப்பாடி சொல்லிட்டார், ஒவ்வொரு ஆளுக்கும் 10,000 ரூபாப்பா. வேலை இல்லாமல் இருக்கிற பட்டதாரிகளுக்கு, வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு 2,000 ரூபா அப்படின்ட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். 10,000 கோடி கொடுத்தா 2 கோடி, 2,4 கோடி ரேஷன் கார்டு இருக்குது. 10,000 ஒரு ஆள் கொடுத்தா 20,000 கோடி வேணும், மறுபடியும் கடன் வாங்கணும். வர்ற ஆட்கள் யாருமே திருட மாட்டேங்கிறாங்க. முதலமைச்சருக்கு வருவாங்க எல்லாம் நாட்டை குட்டிச்சோறாக்குறதுக்கு. ஸ்டாலின் தானே குட்டிச்சோறாக்கிட்டு. இப்போ பாருங்கள், அவரும் சொல்லுவார் 10,000 நான் வந்தால் 10,000 கொடுக்குறேன்னு. ஏலத்துக்கு போய்கிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசியல். விடுதலை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக கடனில் வச்சுக்கிட்டு. அதனால் திருந்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எடப்பாடி 10,000 புலம்பிக் கொண்டு இருக்கிறார். அது உண்மையிலே கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஓசியில் கொடுக்காதீங்க. இந்த நேற்று பேசினார் விஜய் வெள்ளூர் இதில் ஓசியை பற்றி பேசினாரா? உங்கள் 2 பேர்த்துக்கும் புரிஞ்சுக்கோங்க. 2 பேரும் முதலமைச்சரெல்லாம் இருந்தீங்கள, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கா? எலெக்ஷன்லேயே நிற்கலை. இது ஒரு தடவை கூட ஒரு ஆட்சிக்கு வரலை. நேற்று பேசினதில் இலவசத்தை பற்றியே பேசலை. உங்களுக்கு மகளிர் உதவி எதையுமே பேசலை. அப்படி தான் நாட்டுப்பற்றோடு இருக்கணும், நாட்டு மேலே நலனோடு இருக்கணும். தமிழ்நாட்டு நிதி நிலைமை எப்படி இருக்குது, இவ்வளோ பணம் எல்லாம் கொடுத்தா நிதி நிலைமை பாதிக்காதாங்கிற ஒரு சமூக உணர்வு வேணும். 2 பேர்த்துக்கும் அது இல்லை. இவர் இப்போ 10,000 அவர் 10,000 போட்டு நாட்டை கடனாக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ எடப்பாடிக்கும் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கணும். இலவசங்களை இத்துடன் நிறுத்தி கொள்ளுங்கள். முதல்ல கடனை சரி பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ணி போங்க. பொதுமக்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொருத்தர் தலையிலையும் 3 லட்சம் கடனை வச்சுருக்காங்க. இவங்களெல்லாம் இலவசம் கொடுத்தாலும் வாங்காதீங்க, இவங்களுக்கு ஓட்டும் போடாதீங்க. ஓட்டு போட்டால் நாட்டை குட்டிச்சவராக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. பிஜேபி எல்லாம் இது எதிர்க்கணும். எடப்பாடி கூப்பிட்டு சொல்லணும், இந்த மாதிரி இலவசங்களை அறிவிக்காதீங்க அப்படின்னு சொல்லணும். நீங்களும் சேர்ந்து ஜாலியாக வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் ஒரு மனசுக்கு கஷ்டமான செய்தி. நாட்டை குட்டிச்சவராக்கிக்கிட்டு இருக்காங்கங்கிற இதுக்கு இடையில் அவர் திருமாவளவன் விஜய் எழுதி படிக்கிறாங்க. எழுதி தான் அவருக்கு படிக்க தெரியும். தோன்வதை அவர் சொல்லுகிறார்.
எழுதி கொடுப்பதை வாசிக்கிறார். 5 கொள்கை தலைவர்களை ஏற்றுக்கொண்டதாக சொன்ன அவர் அந்த தலைவர்களின் கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதை தன்னுடைய தலைமையை ஏற்று வருகிற தொண்டர்களுக்கு விளக்கியதாக தெரியவில்லை. கொள்கை தலைவர்களை பற்றி அவருக்கு பேச தெரியாதுங்க. நான் திருமாவளவன் கேட்குறேன், ஏன் ஸ்டாலின் எழுதி படிக்கிற உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? ஸ்டாலின் என்ன மனப்பாடம் பண்ண மாதிரி படிக்கிறாரா? உங்கள் உதயநிதி எழுதி இப்படி சைடில் வச்சுக்கிட்டு படிக்கிறதும் உங்களுக்கு தெரியலையா? உங்கள் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் யாராச்சும் எழுதி கொடுக்காம இருந்தால் அவங்களால பண்ண முடியும், எதையாச்சும் பேச முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கொள்கை தலைவர்களை பற்றி விஜய் பேச மாட்டேங்கிற, பேச முடியுமான்னு கேட்குறீங்களா? உங்கள் கொள்கை தலைவரை பற்றி உங்களுக்கு பேச முடியுமா? என் கூட விவாதத்துக்கு வரீங்களா? நான் கேட்குறேன், உங்கள் கொள்கை தலைவரை பற்றி அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? அம்பேத்கர் தானே உங்கள் கொள்கை தலைவர். அம்பேத்கரை பற்றி என்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்? அம்பேத்கர் இயற்றின அந்த அரசியல் சட்டத்தையும் பலமுறை எதிர்த்து குரல் கொடுத்தாலே நீங்கள். அது கொள்கை தலைவர். உங்கள் கொள்கை தலைவர் யார்? அம்பேத்கர் இல்லையா? ஈவேரா தானே பேசுகிறீங்க நீங்கள். பல தடவை ஈவேராவை பற்றி தானே பேசியிருக்கீங்க, ஈவேரா கொள்கையை பற்றி. ஈவேரா என்ன சொன்னார்? பட்டியலினத்து மக்கள் பட்டியலினத்து பெண்கள் ஜாக்கெட் போட ஆரம்பித்ததுனால தான் ஜாக்கெட் விலை கூடிச்சுன்னு சொன்னாரா இல்லையா? 3 பேரை நாட்டை விட்டு ஒழிக்கணும், முஸ்லீமு கிறிஸ்தவர்கள் பட்டியலினத்து மக்கள்னு பேசினாரா இல்லையா? பட்டியலினத்து மக்கள் பேரில் கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் கொள்கை தலைவரை பற்றி அவருக்கு தெரியாதுன்னீங்கன்னா உங்கள் கொள்கை தலைவரை பற்றி நீங்கள் பேசுகிறது இல்லையே. அதனால் திருமாவளவன் முதையை திரும்பி பாருங்கள். நீங்கள் ஒன்றும் பெரிய ஞானி கிடையாது, எல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறது அர்த்தமும் கிடையாது. அதனால் யாரையும் குறைச்சி பேசாதீங்க. உங்களை விட அது அவருக்கு அறிவு அதிகம் இருக்குங்கிறது தான் என்னுடையது அப்படிங்கிறத திருமாவளவனுக்கு பதில் விளக்கமாக கொடுக்க விரும்புகிறேன்.